வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைமாலிட்டி டெஸ்டிங். ப்ரைமாலிட்டி டெஸ்டிங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இதில் எடுத்துக்க போகிறது வந்து மில்லர்-ராபின் ப்ரைமாலிட்டி டெஸ்ட் அல்காரிதம் தான் பயன்படுத்த போகிறோம். த மில்லர்-ராபின் ப்ரைமாலிட்டி டெஸ்ட் இஸ் a method to check if a number is prime or not. இப்போது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதமை பயன்படுத்துவோம். மில்லர்-ராபின் ப்ரைமாலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? சரி, இந்த அல்காரிதம் பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ எப்படி இந்த அல்காரிதம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது? ஃபஸ்ட்டு எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரை இந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். n-1 = 2^s.d. இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிக் எ ரேண்டம் பேஸ் ஏ. ஸோ ஏதாவது ஒரு பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணணும். என்ன கம்ப்யூட் பண்ணணும்னா, இந்த ஏ வேல்யூவும் இந்த டி வேல்யூவும் யூஸ் பண்ணி a⁻d mod n இதை கம்ப்யூட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ரிசல்ட் 1 வந்துச்சுன்னா, அப்படி இல்லையா n-1 ரிசல்ட் 1 வரணும், இல்லை n-1. n-1 இப்போ நான் n வந்து 7 எடுத்துக்கிட்டேன்னா 7 - 1 6. ஸோ 1ஓ 6ஓ வந்துச்சுன்னா அப்படி. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் 1 இல்லைனா n-1 வந்துடுச்சுன்னா, அப்போது நம்ம இந்த எடுத்துக்கிட்ட இந்த ரேண்டமான இந்த பேஸ் வேல்யூ பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பாஸ் ஆகிடுச்சு, அந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடும். ஸ்கொயர் ரிப்பீட்டட்லி s-1 டைம்ஸ். அப்படி வரலன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்கொயர் பண்ணி s-1 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். s-1னா இங்கே பவர்லேருந்து s இருக்குங்களா, இந்த வேல்யூக்கு -1 அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இஃப் த டெஸ்ட் ஃபெயில்ஸ் ஃபார் எனி பேஸ் n இஸ் நாட் எ ப்ரைம். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு பேஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம், அதுக்கு வரவே இல்லைன்னா, ஆன்சர் ரிசல்ட் வரலன்னா கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிடலாம். இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், கொடுத்துக்கிற நம்பர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ரேண்டமாக ஒரு பேஸ் வேல்யூ வாங்கிக்கணும். அப்புறம் இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணணும், a⁻d mod n. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 1 இல்லைனா n-1 வந்துடுச்சுன்னா அந்த கொடுத்த பேஸ்க்கு அப்போது ரிசல்ட் பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம். அப்படி வரலன்னா திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடாக s-1 டைம்ஸ் வரைக்கும் பண்ணும்போது வந்துடுச்சுன்னா ஓகே ப்ரைம் நம்பர், வரலன்னா நாட் அ ப்ரைம் நம்பர்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஸ் 17 ப்ரைம் யூஸிங் மில்லர்-ராபின் ப்ரைமாலிட்டி டெஸ்ட். சரி, ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் கொடுத்த நம்பர். n-1 = 2^s.d. இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான ஃபார்முலா. n வேல்யூ அவங்க கொடுத்த இந்த 17 தான் n வேல்யூ. 17 - 1 = 2^s.d. 17 - 1 16. சரி, இந்த 16 எப்படி எழுதலாம், 2 பவர்ஸில் எழுத போகிறோம். 16 எப்படி எழுதலாம்னா, பாருங்கள் 16 எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 8s are 16, 2 4s are 16, 2 2s are எல்லாமே இந்த 2 பவர்ஸ்லேயே வர மாதிரி ரெடி பண்ணிக்கணும். 2 2 2 மொத்தம் 4 2 வருதுங்களா, அதான் 2^4.1. ஏன் 1னா 2^4 தானே 16, 16.1 தானே 16, அதால் தான் இங்கே 1. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது பாருங்கள். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்கள், எஸ்னுடைய வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிச்சு, டினுடைய வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிச்சு. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 1ல் இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் இந்த n வேல்யூ அப்ளை பண்ணி எஸ் என்ன டி என்ன கண்டுபிடிச்சணும். இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, சூஸ் எ காமன் பேஸ். ஏதாவது ஒரு பேஸ் நம்பர் எடுத்துக்கணும், 2 3 அதுமாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும். ஆனால் எப்பயுமே நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு, காமனாக யூஸ் பண்ணுறது. ஏ வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். என்ன ஃபார்முலா, a⁻d mod n. ஸோ ஏ என்ன இருக்குங்க 2, பவர் d என்ன இருக்குது 1, mod n என்ன இருக்குது 17. ஓகேங்களா? 2^1 என்னது 2, 2 mod 17. எப்படி ரெண்டு நம்பருக்கு மாட் எடுக்கணும்னு கேல்குலேட்டரில் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஸோ 2க்கும் 17க்கும் மாட் எடுத்தால் ஆன்சர் 2ன்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் என்ன பண்ணணும் பாருங்கள். ஸ்கொயர் ரிப்பீட்டட்லி s-1 டைம்ஸ். s-1னா இங்கே s என்ன இருக்குது, s என்ன இருக்குங்க 4. அப்போது 4 - 1 என்னது 3 டைம்ஸ். ஸோ s-1 என்னதுங்க 4 - 1 3 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம், ரிப்பீட்டடாக ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட் என்னது 2, டி வந்து 2 mod n 17. இந்த ஸ்டெப் 4ல் ரிப்பீட்டடாக ஸ்கொயர் பண்ண போகிறோம், அதனால் டி வேல்யூ 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4,
4 mod 17 ஒரு ரெண்டு நம்பருக்கு எப்படி மாட் எடுக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ 4க்கும் 17க்கும் மாட் எடுத்தால் 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது கம்ப்யூட் 4 ஸ்கொயர். ஏன் 4 ஸ்கொயர்னால் இங்கே என்ன ஃபைனல் ஆன்சர் இருந்ததோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த 4 எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. 4 ஸ்கொயர் மாட் n வேல்யூ அதே சேம் 17. இப்போ 4 ஸ்கொயர் என்ன வரும் 16. 16க்கும் 17க்கும் மாட் எடுத்தால் 16. இப்போ இந்த 16 ஸ்கொயர் பண்ணணும். 3 டைம்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு அல்காரிதம் படி s-1 டைம்ஸ் 4 - 1 3 டைம்ஸ் தான் பண்ணணும். 16 ஸ்கொயர் பண்ணும்போது 256 மாட் 17. ஸோ மூணாவது டைம் பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பருக்கு மாட் எடுக்கும்போது ஆன்சர் 1 வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆன்சர் 1 வரணும். அப்படி இல்லைன்னா n-1 வரணும். என்னது 17 - 1 16 வரலாம். 1ஓ 16ஓ வந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அது ப்ரைம் நம்பர்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இங்கே 1 வந்துச்சு ஆன்சர். ஸோ 17 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இப்படி தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.